இந்த அழகியழகு சீரியல நம்மளோட ரேவதி ஒரு வழியா பாக்யராஜோட பேரை கேட்டு தங்கராஜோட போல தங்கராஜ் மன்னிப்பு கேட்ட கூட ரேவதி வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டாங்க. பாக்யராஜ் அதெல்லாம் அனுப்பவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உடனே அவங்க அப்பா அவ அடி வாங்கிருக்கால, ஒரு 2 நாள் கழிச்சு அவ தானாவே வருவான், விடுங்க மாப்பிள்ள கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நம்மளோட தங்கராஜ் என்ன சொல்றாரு, உடனே இத்தனை நாள் நான் நல்லவனா இருந்தேன், ஒரு நாள் கோவப்பட்டதுக்கு இந்த மாதிரி நான் கெட்டவன் ஆக்கிட்டீங்களா, பரவாயில்ல விடுங்க மாமா நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரேவதி மலர் மதி 3 பேரும் வந்து பேசிட்டு இருக்காங்க. மதியம் அடி வாங்கிட்டா நானும் அடி வாங்கிட்டேன், நீங்க தான் நீ அடி வாங்கல அப்படின்னு சொன்னா, ஓ உனக்கு அப்ப நான் அடி வாங்கணும் ஆசையா, உங்க அண்ணெல்லாம் அடிக்க மாட்டார் ரேவதி அப்படின்னு தெரியும் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டே இருக்கும்போது அவங்க அம்மா வராங்க. அவங்க அம்மா வந்துட்டு நீ என்ன நினைச்சா கவலைப்படாதமா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. இல்லடி ஒரு மாதிரி படப்படப்பா இருக்கு, இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்க அப்பா கிட்ட சொன்னாலும் உங்க அப்பா வேணான்ற மாதிரி சொல்றாரு அப்படின்னு. அவர் வேணான்னு சொன்னா என்ன நீங்க பண்ணுங்க, 40 வயசுக்கு மேலே டெஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்றாங்க. வீட்டை மீறிலாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அங்கே போயிடுறாங்க. அதோட வந்து ரேவதி கிட்ட வந்து மதி மலர் சொல்றாங்க, இது போல அன்னைக்கு அத்தை வந்து டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு மாமா ஒரு மாதிரி பேசிட்டாரு, நீ வீட்டில் திண்டு சும்மா தானே இருக்கா அப்படின்ற மாதிரி பேசிட்டாரு, உனக்குலாம் ஒன்றும் வராது அப்படின்ற மாதிரி பேசுறோம். அத்தை பாவம் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு. அப்பா பேசுறது தப்பு தான் அண்ணி, ஆனால் அம்மாக்கெல்லாம் இந்த மாதிரி பேசுறதா உங்களுக்கு கொஞ்சம் சுருக்கணும் வரைக்கும் விடுங்க, அப்பதான் அவங்களுக்கு மற்றவங்க கஷ்டம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்றாங்க. அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சுரேஷும் பாக்யராஜும் உட்காந்து வெளியே பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது நம்மளோட தங்கராஜ் வந்து ஃபோன் பண்ணிட்டே இருக்க சுரேஷுக்கு. சுரேஷ் ஃபோன் எடுக்கலாம். அப்புறமேட்டு வந்து பாக்யராஜ் சொல்றாரு, நீ இனிமே அவர் கூட சேர்ந்துட்டு இந்த குடிக்கிறதுக்கு தெரியுது இந்த வேலை பண்ணாதடா, அப்பதான் வந்துட்டு அவருக்கும் ரேவதிக்குன்னு 2 அண்ணன் தம்பிங்க இருக்காங்க, அவங்க வந்து எது வந்தாலும் கேள்வி கேட்பாங்க, அவருக்கு உரைக்கும், ஆனாலும் நீ இனிமே அந்த வேலை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே சுரேஷ் அப்படியே யோசிச்சு உட்காந்துட்டு இருக்காரு. அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட தங்கராஜ் வீட கட்டுறாங்க. அவங்க அம்மா கிட்ட வந்துட்டு என்னமா தோசை இப்படி இருக்கு, ரேவதி இல்லாம வீடு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு. நீ எதுக்கு அவளை கை நீட்டி அடிச்சு தப்பு தானடா, இப்ப பாரு எனக்கு தான் கஷ்டமா இருக்கு, வேலை செய்ய ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொன்ன உடனே இவரெல்லாம் விடுமா அவர் நாளைக்கு வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மெயினா நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த சீன், சுரேஷுக்கு வந்து இன்னும் தங்கராஜனால தான் வேலை போயிடுச்சு, அதனால தான் ரேவதி இங்க வந்தா அப்படின்ற விஷயம் எதுவுமே தெரியாது. ஸோ அது வந்து மதியம் பேசுறதுக்காக உட்காந்துட்டு இருக்காங்க. இது போல எனக்கு வேலை போனதுக்கு காரணம் யார் தெரியுமா அப்படின்ற மாதிரி சுரேஷை கேட்கறாங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. ஸோ சுரேஷுக்கு வந்து மதிக்கு வந்து வேலை போகணும் அப்படின்றத தெரியுமே தவிர தங்கராஜ் மூலமா தான் வேலை போயிடுச்சு அப்படின்ற விஷயம் சுரேஷுக்கே தெரியாது. சுரேஷ் தெரிந்தா என்ன பண்ணுவார் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா கண்டிப்பா போயிட்டு சுரேஷ் வந்து தங்கராஜ் கிட்ட கேட்பாரு, நீங்க ஏமா இதெல்லாம் பண்றீங்க, இனிமேல் நீங்க இந்த விஷயத்தை தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாரு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த மாதிரி மோர் அப்டேட்ஸ் கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.